ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உயிராக நேசிக்கிற நபரை பிரபஞ்சம் உங்கள் கூட சேர்த்து வைக்குமா, அந்த உறவு லைஃப் லாங் உங்கள் கூட வருமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான நிறைய ரிசல்ட்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட உல்ஃப் ஒர்க் ஷாப் வர February 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளான்னைக்கு, அதாவது சனிக்கிழமை February 7 14 வரைக்கும் வேலண்டைன்ஸ் வீக்கான ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுற ரிலேட்டடாக நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே என்னால் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியாது. அதனால் சில பேர் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய பர்சன் நான் வேண்டான்னு ரொம்ப 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 ஸ்டபனாக இருக்காங்க. நான் வேண்டவே வேணான்னு எல்லாத்துலேயும் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள நான் ஈர்க்க முடியுமாங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வி. ஸோ அப்படி இருக்கிறவங்கள பிரபஞ்சத்தோட உதவியால் நம்மளால் ஈர்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கேள்விக்குமே பதில் பார்த்திங்கன்னா எஸ்ன்னு தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் தான் நான் சொல்லுவேன். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முழுமையாக நம்புறீங்களோ அவ்வளவு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இங்கே எல்லாமே நம்மளோட எனர்ஜி தான். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட எனர்ஜியை நினச்சி நீங்கள் இங்கே ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் எண்ணங்களை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க, அதற்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு கொடுத்தே தீரும். அதுக்கான நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆல்ரெடி அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பிரபஞ்சம் எனக்கு அற்புதம் நிகழ்த்தும்னு சொல்லி அவங்க ரொம்ப 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 100% பிலீஃபோடு இருந்தாங்க. அதனால் சக்ஸஸ் நடந்துச்சுன்னு. ஸோ உங்கள் பர்சன் வேணும் அப்படின்னா நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ உங்களுக்கான விஷயமும் அங்கே நடக்கும். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோ கான்டாக்டில் இருந்தால் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் எப்படி என்னை தேடி வருவாங்கங்கிறது நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட உறவு மேலே காயப்படாமல் இருக்கிறதுக்காகவும், உங்களுடைய எமோஷன்ஸ் உங்களை மேலே லோவாக ஃபீல் பண்ண வைக்காமல் இருக்கிறதுக்காகவும், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஹீல் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கிற பீரியடு தான் நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மிஸ் பண்ண வைக்கிறதுக்காக மட்டும் நம்ம நோ கான்டாக்டில் இல்லை. ஸோ நம்ம சரி பண்ணி நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும். ஏன்னா நீங்கள் சேஸ் பண்ண அவங்க எடுத்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்காகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள லெட் இட் கோ பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜியை நம்ம சரி பண்ணினா இங்கே சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நோ கான்டாக்டில் இருக்கும். ஸோ நோ கான்டாக்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செயலில் இறங்கி கரெக்டான எனர்ஜியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்? நீங்கள் லவ் மந்த்ரா சொல்கிறீங்க, மற்ற மெத்தட் சொல்கிறீங்க, எவ்வளோ நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இவ்வளோ நாளில் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே நம்மளோட எனர்ஜி தான். இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன் அப்படின்னாலே அந்த இடத்துல நான் யூனிவர்ஸை நம்பாமல் என்னோடய லிமிட்டிங் பிலீஃபை நான் நம்புகிறேன்னு அர்த்தம். அதாவது யூனிவர்ஸ்க்கு டைமு, பிளேஸு, சுச்சுவேஷன் எதுவுமே தேவையில்லை. இந்த நிமிஷம் அந்த விஷயம் என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் எப்போ முழுசாக நம்புகிறேனோ அப்போ என் லைஃப்பில் அது கிடச்சிரும். ஸோ இங்கே நம்பணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பி டெடிக்கேட்டடோட ஒர்க் பண்ணுறோமோ அதற்கான பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, லவ் மந்த்ரா யூஸ் பண்ணி ஒரே நாளில் ரிசல்ட் கிடைச்சவங்க இருக்காங்க, 7 நாளில் ரிசல்ட் கிடைச்சவங்க இருக்காங்க, 1 மந்தில் கிடைச்சவங்க இருக்காங்க, 3 மந்த்ஸில் கிடைச்சவங்க இருக்காங்க. ஆனால் அந்த 3 மந்த்ஸுமே அவங்க ரெகுலராக கேட்காம அப்பப்போ கேட்டவங்களாக இருப்பாங்க. ரெகுலராக கேட்குறவங்களுக்கு, கன்சிஸ்டண்ட்டாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நல்ல சேஞ்சஸை ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளோட எஃபர்ட் ரொம்ப 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 முக்கியம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போட 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 நம்மளோட வெற்றியை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக நமக்கான விஷயத்தை நம்ம அடைய முடியும். ஸோ இவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. இங்கே எப்படி அப்படின்னா, நான் கைட் பண்ணுற ஒரு டீச்சர் மாதிரி தான், நீங்கள் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. ஸோ எக்ஸாமை நீங்கள் தான் எழுதி ஆகணும். நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா யூனிவர்ஸ் அங்கே உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே மேஜிக் பண்ணுறேன், உங்களுக்காக வந்து நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் நீங்களும் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிடும். இதுதான் அங்கே விஷயம். ஸோ எவ்வளோ நல்லா கிடைக்கும்னு நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட்டு மெத்தடு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு பெஸ்ட்டு மெத்தட் சொல்லுங்கள், சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மெத்தட் சூட் ஆகும். என்னென்னா, நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எழுதுறது சூட் ஆகும், சில பேருக்கு அஃபர்மேஷன் சொல்கிறது சூட் ஆகும், சில பேருக்கு விசுவலைஸ் பண்ணுறது சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட் மெத்தட். அதாவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காமல், உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்காமல், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற மெத்தட் எதுவோ அதுதான் பெஸ்ட்டு மெத்தட். ஸோ இங்கே நம்மளோட மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்கே தவிர மெத்தடில் எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செல்ஃப் டாக், அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக ரிசல்ட் அடைவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அஃபர்மேஷன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசுவலைஸ் பண்ண சொல்லுவேன். நிறைய பேருக்கு நான் ஸ்கிரிப்டிங் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். கேட்பேன், உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் எழுதுறது ஓகேவான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஸ்கிரிப்டிங் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் நான் வீட்டுக்கு தெரியாமல் எழுதுறேன், வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா என்ன ஆகுறதுங்கிற பயத்திலேயே எழுதி அதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்க என்ன எழுதுறாங்கிறத ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேனா மட்டும் எழுதுங்க. ஸோ நல்ல ஃபீலிங்ஸை கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். அதை மைண்டில் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக பண்ணுங்கள். ஸோ நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நான் எப்படி பண்ணாலும் என்னோடய யூனிவர்ஸ் கரெக்டான ஃபீலிங்ஸை எடுத்துகிட்டு எனக்கு சக்ஸஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரமாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னொரு சிஸ்டருக்கு வந்து சூப்பராக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து கரெக்டாக விசுவலைஸ் பண்ண முடியலை, சில டைம் நல்லா வருது, சில டைம் வரலன்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜியை பொறுத்தது. இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த டே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுறத ஈஸியாக உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட எனர்ஜி வந்து வேறு பக்கம்லாம் இருக்குது, இல்லை அந்த அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னா உங்களால் ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது எனர்ஜியை பொறுத்தது தான். உங்களோட எனர்ஜி ஹை லெவலில் இருந்துச்சு, உங்களோட மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். விசுவலைஸ் பண்ண முடியலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ஃபீலை கொண்டு வரக்கு வேறு ஏதாவது மெத்தட் அந்த அன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம், அதாவது நீங்கள் ஃபுல்லாக நம்புறீங்க ஒரு விஷயத்தை அப்படிங்கும்போது தான் உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு விசுவலைசேஷன் வரலன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மெத்தடை நீங்கள் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண தான் நம்ம மைண்டு நம்பும். எடுத்த உடனே நம்ம மைண்டு நம்பாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்போ விசுவலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும். ஏன்னா உங்களோட மைண்டு நம்புறது தான் உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் விசுவலைசேஷனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்கள் மைண்டு ஈஸியாக நம்பிடும், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடைய முடியும். அடுத்து ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி இது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு கோலை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணுறோம், அது நடக்குது. எந்த கோலுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து இல்லை ஒரு மந்த்ராவை இல்லை ஒரு மெத்தடை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உல்ஃப் மேஜிக் பிகின் நவுன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து மிராக்கிள் நடக்கணுங்கிறக்காக நீங்கள் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு எந்த கோலுமே இல்லை, ஜஸ்ட்டு நான் அந்த வேர்டை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இப்போ ஹாப்பி அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? அங்கே ஹாப்பியான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அதற்கு ஈக்குவலான எனர்ஜி நம்ம உடம்புலேருந்து பிரபஞ்சத்துக்கு போகும். அந்த விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ உல்ஃப் மேஜிக் பிகின் நவுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம எதுக்கு சொல்லுவோம்? மிராக்கிள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும், மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், ஹெல்த்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரதுக்காக நம்ம சொல்லுவோம். அப்போ உல்ஃப் மேஜிக் பிகின் நவுங்கிறத கோலே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் அங்கே விஷயம்.
ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டவுட்ஸுக்கும் வந்து கிளாரிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பர்சனலாக ஒரு சுச்சுவேஷன் சொல்லி கேட்குறீங்கன்னா நான் யாருக்குமே கைட் பண்ண முடியாது. பிகாஸ் என்னென்னா யாரோட சுச்சுவேஷனும் ஃபுல்லாக தெரியாமல் என்னால் வந்து எந்த விஷயத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். லவ் யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.